السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم في حديث الشريف: من تشبه بقوم فهو منهم، أو قال عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் சுயம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக தருணத்தில் அமைந்திருக்கும் வரவிருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்தாலும் கூட எல்லா படைப்புகளையும் விட மிகவும் சிறந்த படைப்பாக, அற்புதமான படைப்பாக மனிதனை ரஹ்மான் படைத்திருக்கிறார். அப்படி மனிதனை படைத்தது மட்டுமில்லாமல் அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில், நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அதை தெளிவாக்கி வைத்திருக்கிறார். அப்படி நம்முடைய மார்க்கத்தின் வழியாக எந்த ஒரு மனிதன் பின்பற்றி வாழ்கிறாரோ அப்போதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அதை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி சொல்வான்: ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها. நபியே, உமக்கு ஷரீஅத்தில் இந்த ஒரு நேரான வழியை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம், அதையே பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ அஹ்வாஅல்லதீன லா யஅலமூன். மற்றவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், வாழ்வியல் எப்படி அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல வசனங்களின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாக அதை வாழும் காட்டியிருக்கிறார்கள். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுவான்: வமா ஆதாக்கும் ரசூல் ஃபகுது ஃபமா நஹாகும் அன்ஹு
உங்களுடைய ஹபீப் எதை எடுக்கிறார்களோ எதை அனுமதித்தார்களோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஹபீப் எதை தடுத்து விட்டார்களோ அதை நீங்களும் தடுத்து விடுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஹபீப் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கிறதா, நாம் அமைத்துக் கொண்டோமா என்பதை நாம் இந்த நன்னேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் தஷப்பஹ பிகௌமி, நீங்கள் எந்த கூட்டத்தை கொண்டு ஒப்பாக இருக்கிறீர்களோ பஹுவ மின்ஹும், நீங்கள் அந்த கூட்டத்தை போலவே ஆகிவிடுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் யாரை பின்பற்றி வாழ்கிறோம், யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதில்லாமல் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை நம் இடத்தில் இருக்கின்றதா, இஸ்லாம் வாழ்வியலை எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது, அதே போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்ப வரக்கூடிய காலங்களில் இப்ப நம்முடைய சமுதாயம் அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவர்களினுடைய வாழ்க்கையில் முக்கியமாக மேற்கத்திய நாடுகளினுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தில் நம்முடைய சமூகம் மிகவும் இணைந்து விட்டது என்பதை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி முடிவெட்டுவதில் இருந்து ஆணை அணியின் வரையிலும் நம்முடைய சமூகம் மிகவும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்றுதான் நம்முடைய சமூகத்தினுடைய மக்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அஹப்ப கௌமன் அலா அஅமாலிஹிம், அடுத்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளை யார் பிரியப்படுவார்களோ உஷிர மஅஹும் யௌமல் கியாமா, அந்த கியாமத் நாளில் அவர்களோடு இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய ஆணை அமைப்பாக இருக்கட்டும், நம்முடைய முடிவெட்டுவதாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சினுடைய பாணியாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பழக்கங்களில் அந்நிய கலாச்சாரங்கள் மிகவும் கலந்துவிட்டது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலும் கூட, நம்முடைய பிள்ளைகளிடம் இடத்திலும் கூட அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி முடிவெட்டுக் கொண்டார்களோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளும் முடிவெட்ட ஒரு ஆசைப்படுகிறார்கள். காரணம் என்ன, அவர்கள் என்ன செய்து நம்முடைய பிள்ளைகளை இயற்று விட்டார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளும் செய்வார்கள். அதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமான 3 விஷயங்களை கற்றுத்தாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதில் முதலாவது என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், நம்முடைய பேரை குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னத்தை நாம் கற்று தந்திருக்கிறோமா? சாப்பிடுவதிலிருந்து தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரையிலும் அந்த ஒரு நாள் முழுவதும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னத் அதிகமாக இருக்கிறதா, இல்லை அந்நிய கலாச்சாரத்தினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அடுத்தவர்களினுடைய கலாச்சாரத்தினுடைய செயல்பாடுகள் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை என்பது அவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள் மட்டுமில்லாமல் பின்னால்
பின்னாடி வரக்கூடிய கியாமத் நாள் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை ஒரு வாழ்வியலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு சஹாபாக்கள் எல்லாம் செல்வார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் சென்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்பார்கள், உக்பிரினி பிஹுல்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெளி உலகத்தில் எங்களுக்கு தெரியும், வீட்டிற்குள் பெருமானாரினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதாக கேட்க வேண்டும் என்கின்ற ஆசையை நாங்கள் வந்திருக்கிறோம், சொல்லுங்கள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் போய் கேட்டார்கள். அப்போது ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், குல்குல் குர்ஆன், குர்ஆனினுடைய வாழ்க்கையாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் செல்லக்கூடிய பாதைகளை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கவலைகள் வந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் வந்தது என்று சொன்னால், அவர்கள் கையாள வேண்டிய பாதையை விட்டுவிட்டு வேற பாதையில் செல்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணுமேயானால், நம்முடைய வாழக்கூடிய இந்த பகுதியில் சில வருடங்களாக அதிகமாக போதைப் பொருட்களின் மீது அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அவ்வப்போது நம்முடைய காதுகளில் கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சுன்னத்தை கற்றுத் தாருங்கள், அப்போதுதான் அவர்கள் ஈடேற்றம் பெற முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலினுடைய சுன்னத்தை நாம் முழுமையாக கற்றுத் தந்து விட்டோமா? அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்கு நாம் சொல்லிக் கொடுத்து விட்டோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏதோ நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதற்கு சில காலங்களாகி அதற்கு திருமணம் முடித்து விட்டோம், நம்முடைய கடமைகள் முடிந்து விட்டது, நாம் மரணித்து விட்டோம் என்பது இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளில் மிகவும் முக்கியமான கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலினுடைய சுன்னத்தை முழுமையாக கற்றுக் கொடுப்பது நம்மீது மிகவும் கடமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, திட்டமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வத்துல் ஹஸனா, முன் உதாரணம் போல நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ரோல் மாடலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். அப்படி பெருமானாரினுடைய வாழ்க்கை நம் இடத்தில் வரணும் என்று சொன்னால், அவர்களினுடைய வாழ்க்கை நம்முடைய இடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் மிகவும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். போகக்கூடிய காலங்களை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய மக்கள்கள் வழி தவறுகிற பொழுது நம்மால் பார்த்து மட்டும்தான் இருக்க முடியும். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் நாம் இல்லை. காரணம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் மிகவும் குறைவாக, மிகவும் பலவீனமாக இருப்பதுதான் அது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் என்னுடைய சுன்னத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தார்கள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக, என்னுடைய பரம்பரையினுடைய சிறப்பை உங்களுக்கு கற்றுத்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவதாக, குர்ஆனை கற்றுத்தார்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கற்றுத் தந்தாக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். இந்த இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையிலும் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் பெரியதாக நமக்கு மட்டுமல்லாமல் மறுமை நாளில் வரக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த குர்ஆன் மிகவும் அழகாக வழிகாட்டி தந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் ஒரு ஆண் இப்படிதான் இருக்க வேண்டும், ஒரு பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் நூரில் சொல்லுவான். அதனால் தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சூரத்துல் நூரை கற்றுத்தாருங்கள். அதில் தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அதிகமாக சொல்லி இருப்பான் என்பதாக பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதாக நாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய அவுரத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். இன்னும் பெண்களுக்கு உங்களுடைய நற்குணத்தில் வெட்கத்தை கொண்டு வாருங்கள், வெட்கப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம், ஒரு காலம் இருந்தது, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எப்படி வளர்த்தினார்கள், நம் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்துகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுவான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுது ஃபமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை கற்றுத் தந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் எதை கற்றுத் தந்தார்களோ அதை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா அந்த சூராவின் கடைசியில் சொல்வார், வஹுது ஃபமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. பெருமானார் எதை விட்டு தடுத்து விட்டார்களோ அதை நீங்களும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நீங்கள் எடுத்து நடத்துங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் அங்கீகரித்தார்களோ அந்த மூன்று விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது கொண்டு வருவோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகான வாழ்க்கையாக, இஸ்லாம் கூறக்கூட வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சுன்னத்தான முறைப்படி வாழ்வதற்கும், இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் எதை பற்றி நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை போன்று நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.